பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம் நம்ம காசி தேட்டரில் இருக்கோம். நாளைக்கு படம் வந்து தலைவர் படம் ரிலீஸு. நம்ம நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா கட்டணம் மட்டும் போடுறோம். லைட் எஃபெக்ட் மட்டும் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. கூலியோட எஃபெக்ட்டு. நாளைக்கு காலை இப்போ திருவிழா மாதிரி இருக்கும் பாருங்க. காலையில் எந்திரிச்சோம் வந்து பார்த்தோம்னா பால் அபிகேஷம் நம்ம தலைவருக்கு அங்கே வாருங்க. அப்பா என்ன வைப்பாக இருக்குன்ட்டு நம்ம இது எந்த தேட்டர் நம்ம காசி தேட்டரு. எப்படியோ சொன்னால் என்ன சும்மா நினச்சிட்டு இருக்கீங்களா சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ்னா பட்டையை கிளப்பிட்டாங்க. ஒரு பாலிய பேசும் பார்த்து எப்படி சூப்பராக இது பண்ணியிருக்காங்கன்ட்டு ஃபேன்ஸ் ஆஃப் கட் அவுட்டில் எப்படி சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் வந்து பட்டையை கலப்ப போகுதுன்னு நினைக்கிறேன். கீழே வந்து வைப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பாலபீசம் பால் முடிய வாங்கிட்டு வந்து ஊற்றிட்டு இருக்காங்க. பாலபீகசம் அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க. கூலி படம் வந்து சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ படம் பஸ்ஸில் டிக்கெட் மட்டும் பாருங்கள். அங்கே பாருங்க தலைவர் ஃபேன்ஸ் எவ்வளோ சூப்பராக கத்திட்டு இருக்காங்கன்ட்டு தலைவரே தலைவரே தலைவர்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் சரி தலைவர்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்தோம். அங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு அப்படியே வந்து வைப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சைடு வந்து பாட்டு ஓட்டிட்டு வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வைப்பு தான். ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க பார்த்திங்களா. அந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பாலிபிக்ஸம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா ஆனால் வைப்பு சரியான வைப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து இந்த படம் வந்து நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எப்படியோ சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஆண்டிஸ் பார்த்திங்கன்னா சரியான ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க தெரியுமா. பாய்ஸ் வந்து அந்த சைடு வந்து ஆடிட்டு இருக்காங்க. அந்த சைடு பார்த்திங்கன்னா ஜென்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா பாலிபிக்ஸம் பண்ணிகிட்டு இருக்காரு அண்ணன் வந்து பால் தீர வாங்கிட்டு வந்து ஊற்றிட்டு இருக்காரு. இவர் சரியான வந்து தளபதி இது சூப்பர் ஸ்டார் ஃபேனுன்னாங்க. நம்மளும் வந்து தளபதி ஃபேன்ஸுன்னு தான். ஆனால் சூப்பர் ஸ்டாரும் நம்ம போய் படம் பார்க்குறது தான் உண்மை தான். ஆனால் வந்து நம்ம எல்லா படம் ரிலீஸானாலும் நம்ம போயிடுவோம். ஆனால் சூப்பர் ஸ்டார் வந்து சூப்பர் ஸ்டாரு அப்புறம் வந்து இந்த அஜித் சார் மூவி அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நம்ம செம்ம வைப் பண்ணிட்டு நம்ம தெரிச்சிருவோம் நம்ம படத்துக்கு. அங்கே பாருங்கள் சூடமெல்லாம் போது பற்ற வச்சு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆரத்தியமாக எடுத்துகிட்டு இருக்காரு நம்ம தலைவர் டிஸ்ட்ரி பண்ணக்கூடாதுன்ட்டு. ஆனால் இன்றைக்கி வந்து படம் வந்து இன்றைக்கி ரஜினிகாந்த் படம் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லுங்க. செம்ம வைப்பாக இருக்குது தெரியுமா. தேட்டரே வந்து திருவிழா மாதிரி இருக்குது. அங்கே வருங்க அந்த சைடு ஆடிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆண்டிஸ் ஆடிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்து ஜென்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்புறம் பாபா சிம்பிள் எப்படியோ வந்து வெளியே போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்க. சூடெல்லாம் பற்ற வச்சு அந்த இதெல்லாம் தேங்காய்லாம் உடைக்கிறாங்கல்ல அங்கே கரெக்டாக வந்து அந்த கடற்கரையிலே உடைச்சினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே ஒரு பட்டாசு பார்த்தீங்களா வெடிச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அவ்வளோ சவுண்டு படன்ட்டு ஒரு பக்கம் வந்து பாட்டு, ஒரு பக்கம் வந்து டான்ஸு, ஒரு பக்கம் வைப்பு, ஒரு பக்கம் ஜமாப்பு அந்த மாதிரிலாம் இருக்கும் போதெல்லாம் சரியான வைப்பு. அங்கே பாருங்க இவரெல்லாம் சூப்பர் ஸ்டார் ஃபேன் தான் இவரெல்லாம். சின்ன வயசுலேருந்து ஒரு ஃபேன் கேட்டார். இவரை பார்த்து நான் எப்படி வீடியோ அவரே பேசி இது பண்ணிக்கிறேன்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சி நீங்கள் லைக் பண்ணிடுங்க. அப்படியே பார்த்து நாங்கள் வந்து அங்கே தேட்டருக்குள்ளே போகலான்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்போ டைம் ஆகிடுச்சு. நாங்கள் தேட்டருக்குள்ளே போயிட்டோம். போனோன்னா அந்த ஸ்க்ரீன் பாருங்கள் வெளியே வரும் பார்த்தீங்களா. எல்லாம் வந்து அந்த கொடி கட்டிட்டாங்க சூப்பராக. நீங்களும் இந்த படம் வந்துட்டு பார்த்துட்டுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து இந்த படம் சூப்பராக இருந்துச்சு. கத்தி தொண்டை கத்தி போச்சு.